ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நேற்று டப்பிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அண்ட் இந்த மாதம் 31ஆம் தேதி படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்காக ப்ரமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேசன் சஞ்சய் அவர்கள் செம்மையான ஒரு படத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. முதல் படமே ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு படம் பார்த்த ரிவ்யூவர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடித்த சந்தீப் கிஷன் இந்த படத்து மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஏன்னா படம் வெறித்தனமாக இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும். ஜேசன் சஞ்சயோட முதல் படம் மாதிரியே இருக்காது. இது அப்படி ஒரு நுணுக்கங்களை கையாண்டிருக்காரு. அண்ட் இவர் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரியே ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் படத்துல நான் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவர்களை செம்மையா தூக்கி வச்சு பாராட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதுல மிகப்பெரிய சர்ப்ரைஸ் விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அவர்களை வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட்டும் பண்ணிருக்காங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக. ஸோ அந்த ப்ரோமோ தான் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. தன்னோட பையன் படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. விஜய் அவர்களை இனிமே ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ரசிகர்களுக்கு இப்ப இந்த ப்ரமோஷன் மூலமா ஒரு செம்ம என்ட்ரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரா, தன் அப்பாவை வச்சு ப்ரமோஷன் பண்ணலாம், அந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற ஒரு செம்மையான தாட்ல இதை முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரோமோ ஷூட்டும் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமே ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இது அபிஷியல் சைட்ல இருந்து வரலனாலும் நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் இது ஆல்மோஸ்ட் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரோமோக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.